இந்த ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் படித்து பார்த்தீங்களா? இந்த ஒரு இன்சுலின் படிங்க. இந்த ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்றைக்கி நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, பிசிஓடிக்கு மாத்திரை, அப்புறம் இன்சுலின் ஊசி இதெல்லாம் போட்டு 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, இந்த விகிதம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னாகும்? பறந்து போயிடும். பேலன்ஸ் டயட் நடிக்கடி சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? நடிக்கடி என்ன வெளியில் சொல்லுவேன், பேலன்ஸ் டயட் பற்றி சொல்லுவேன், அப்படி தானே? இந்த பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பறந்து ஓடிடும். அப்படி பறந்து ஓடிச்சுன்னா ஓடும்போது நீங்கள் மாத்திரை இல்லாமல் வாழலாம், இந்த இன்சுலின் இல்லாமல் வாழலாம், நிம்மதியாக வாழலாம். ஒரு குட் நியூஸ் கூட சொல்கிறேன், என்னென்னா பாருங்கள். இந்த தம்பிக்கு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடுக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே இதுதான், சிம்பிள் பேலன்ஸ்டு டயட். கரெக்டா? ஸோ எதை மறந்தாலும் என்ன மறந்துடாதுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானதுன்னு மேட்டரை மட்டும் மறந்துடாதுங்க. அதை ஈஸியாக சரி பண்ணலான்னு உள்ளதையும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும். சரியா? வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? உங்களுக்கு இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா?